ஒரு மாசம் நீங்க மது குடிக்காம இருக்கிறீங்கன்னா, உங்க உடல்ல என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ நீங்க சாப்பிடுற உணவு தான் நீங்க. அத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன நம்மளுக்கு ஃபீட் பண்றோமோ அப்படின்ற அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கேரக்டர், நம்ம உடல் நலம் எல்லாமே டெவலப் ஆகும். சோ அந்த வகையில மது வாரத்துக்கு ஒரு தடவ தான்ப்பா குடிக்கிறேன். இல்ல நான் சோசியல் ட்ரிங்க் மாசத்துக்கு ஒரு தடவ, இல்ல ஏதாவது ஒரு பார்ட்டி வரும்பொழுது, அப்படி எந்த கேட்டகரியாவே நீங்க இருந்தாலும் மது குடிக்கிறது அப்படின்றது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான். கன்டினியூஸா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்னா, ஒரு 1 மந்த் வந்து தொடர்ந்து குடிக்காம இருந்து பாருங்களேன். உங்க உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி இந்த சரக்கு அடிக்கிறவங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, மனசுல வேதனை, அந்த வேதனைய மறக்கணுன்றதுக்காக அப்படின்னு. அப்ப அது மறக்குதுல்ல. அதனால அந்த இன்ஸ்டன்ட்டா மறக்கிறது உங்களுக்கு நாளடைவுல உங்களுக்கு ஞாபக சக்தியே மங்கி போற மாதிரியான சூழல்ல கொண்டு போய் விட்டுரும். சோ ஒரு 1 மந்த் நீங்க அத ஸ்டாப் பண்ணி பார்க்கும்பொழுது, நல்ல ஞாபகத்திறன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, எனக்கு பழைய வலியெல்லாம் ஞாபகம் வருதே, அப்ப அத நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிச்சா வலிக்கட்டுங்க. அந்த வலிய கோ த்ரூ பண்ணும்பொழுது, அது அப்படியே ஊடுருவி அது வெளியில ஒரு நாள் தானாவே வெளியில போகும். அதுக்கு நீங்க இடம் குடுக்காம, உள்ள இந்த சரக்க தூக்கி ஊத்துனீங்க அப்படின்னா, அப்பதைக்கு மறந்த மாதிரி இருக்கும். ஆனா, நாளடைவுல உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் நெறைய கொண்டு வந்து குடுத்துரும். அப்ப மறுபடியும் இதனால தானே சரக்கு அடிச்சோம். அதனால தானே உடல்நலம் சரியில்லாம போயிருச்சுன்னு மறுபடியும் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரதான் போகுது. சோ சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். நம்பர் 2 ஆற்றல் அதிகரிக்குமாம். இப்ப நீங்க மது அருந்திக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து அப்படின்பொழுது, உங்க பாடியில என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவுல ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய ஆற்றலே வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிரும். ஆனா ஒரு 1 மந்த் மது அருந்தாம இருந்தீங்கன்னா, அந்த ஆற்றல் சக்தி உங்க பாடியிலேயே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 ஸ்கின் பொலிவாகும். அதாவது ஸ்கின் பொலிவாகுறதுக்கு தான் நான் சரக்கே அடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நெறைய அடிச்சிட்டு இருக்கிற பட்சத்துல உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும்னு தான் சொல்றாங்க. சோ ஒரு 1 மந்த்துக்கு நீங்க சரக்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும்பொழுது, உங்களுடைய ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா வந்து பொலிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மது பழக்கத்த நிறுத்தும் பொழுது கல்லீரல் வந்து சரியா செயல்படுது. கல்லீரல் சரியா செயல்படும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் கரெக்ட்டான அளவுல வெளியேறுது. டாக்ஸின்ஸ் உடல்ல இல்லாதப்போ ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோ ஆகும். நம்பர் 4 நல்ல நிம்மதியான தூக்கத்த வந்து மேம்படுத்துது. மது குடிக்கிறதே தூங்குறதுக்கு தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போதைக்கு டெம்பரரி நல்ல தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனா ஆனா அது ஆரோக்கியமான தூக்கம் கிடையாது. மது குடிக்காம தூக்கமே வரமாட்டேங்குதுன்ற மாதிரியான கண்டிஷனுக்கு போறதுன்றது ஒரு ஹெல்தியான விஷயம் கிடையாது. மதுவ நீங்க நிறுத்துற பட்சத்துல ஆரோக்கியமான நல்ல நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா தூங்குறது முக்கியம் கிடையாது. நல்ல நிம்மதியா தூங்கணும். அந்த தூக்கம் வந்து மது குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கிடைக்காது. அந்த 1 மந்த் ஸ்டாப் பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா நிம்மதியா தூங்குவீங்க. கடைசியா செரிமான சக்தி சீராகும். மது குடிச்சா நெறைய பேர் வாமிட் பண்றாங்க. ஏன்? ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாதது தான். சில சைட் டிஷ்ஷ சேர்த்து சாப்பிடும்பொழுது ஒத்துக்க மாட்டேங்குது. சோ மது அருந்துறதுக்காகவே சில சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ஃபோக்கஸ் பண்றத நீங்க ஹெல்தியான ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 மந்த் நீங்க மதுவ நீங்க ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா, செரிமான சக்தி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். அதுவே உங்கள வந்து ஹெல்தியா வச்சுக்கும். இந்த முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு மதுவ வந்து நீங்க 1 மந்த்துக்கு நிறுத்தினாலே கிடைக்கும் அப்படின்னா, லைஃப் ஃபுல்லா நிறுத்தினா எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.